ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இல்ல புதிய இந்தியாவுக்கும் இந்த ஒட்டுமொத்த புதிய இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பரிசை ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு கௌரவப்படுத்தி ஒரு பார்சல் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கு. சோ அந்த பார்சலுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத இந்த செக்மெண்ட்ல நீங்க பார்க்க போறீங்க. பார்த்துட்டு வாங்க. मिस्टर नमो हाँ जी कोरियर सर थैंक यू जी थैंक्स टी है என்ன பாக்குறீங்க? முன்னாடி எல்லாம் 8 ரூபாய்க்கு டீ கேட்டா ஃபுல் கிளாஸ் தந்துட்டு இருந்தாங்க. இப்போ தோ இவ்வளவுதான் தராங்க. என்னடா இவ்வளவுதான் தரேன்னு கேட்டா டீ காசு நீ தர, ஜிஎஸ்டி யார் தருவான்னு கேக்குறாங்க. பாத்தீங்களா, உங்க புதிய இந்தியாக்காக நான் டீயே குடிக்கலப்பா, நீங்களே வச்சுக்கோங்க. வேற ஏதாவது வேணுமா? வேற இந்த சட்டை பேண்ட் ஜெட்டி டி ஷர்ட் கழிச்சு தந்துட்டா வச்சுக்கோ. ஐயா வணக்கம். நான் 5 இட்லி சாப்பிடுவேன். இப்ப நான் 3 இட்லி தான் சாப்பிடுறேன். 2 இட்லியா? புதிய இந்தியாவுக்கு கொடுத்துட்டேன். அதான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். சாப்பிடுங்க. சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஏன் போடுங்க. மிச்சம் இருக்க 3 இட்லியா வேணுமா? எடுத்துக்கங்க. மாநில அரசுக்கு ஒண்ணு, மத்திய அரசுக்கு ஒண்ணு, வெளிநாட்டுக்கு நிதி கொடுப்பீங்கல்ல அதுக்கு ஒண்ணு. நாங்க பட்னி கிடந்து சாகுறோம். ஜாலியா செத்து போவோம். நமக்கு இந்தியா முன்னேறணும். ஐயோ புதிய இந்தியா முன்னேறியே ஆகணும். சார் சார் ஹாய் வணக்கம். அது நான் தான் அனுப்பிச்சேன். முதல்ல அனுப்புறதுக்கு சங்கடப்பட்டேன். ஆனா இப்போ கவர்மெண்டே சங்கடப்படாத போது நான் எதுக்கு? வச்சுக்கோங்க புதிய இந்தியாக்காக வச்சுக்கோங்க. நான் ஏதாவது பழைய துணி பேப்பர் அது ஏதாவது வச்சுக்கிறேன். இந்தியாக்காக நான் ஏதாவது தியாகம் பண்ணணும்னு இருக்குல்ல, அது இதுவா இருக்கு. வச்சுக்கோங்க. சார் வணக்கம் சார். நானும் என் கேர்ள் ஃபிரெண்டும் படம் பார்க்கலான்னு வந்தோம். 2 டிக்கெட் விலையில ஒண்ணுதான் கிடைச்சிச்சு. சரி ஏதோ ஜிஎஸ்டி ஆமா, அதான் ஒண்ணு நீங்களே வச்சுக்கோங்க. கார்னர் சீட் வேற. இவன் மட்டும் தனியா தான் போய் பாக்குறான். நான் அப்படியே வீட்டுக்கு போறேன். சார் மிஸ் பண்ணாம பாருங்க சார், சூப்பர் படம். ட்ரிபிள் ஏ. அன்பானவன், அசராதவன், அடங்காதவன். அதானம்மா? நீங்க பாருங்க. சாமி வணக்கம் சாமி. ஒரே ஒரு சட்டை இருந்துச்சு, துவைச்சு போட்டு இருந்தேன். இப்பதான் துணி போட்டு வேலை எல்லாம் ஏத்திட்டீங்களா? எங்க இந்த சட்டை போறது? அந்த ஒரு சட்டை தானே புதிய இந்தியா வச்சுங்க. காந்தி பொண்ணு நாள்ல சட்டை இல்லாம சுத்துறது என்ன தப்பு இது? என்ன சாமி கைலி வேணுமா? பிறந்த நாட்டுல பிறந்த நாளில சுத்துறதுல என்ன தப்பு இது? என்ன கைலி வேணுமா? வச்சுக்கோ. अरे क्या स्टैंडिंग कोरियर बाय கொரியர் பண்ணவே காசு தரல சார். अरे काश सोपो काश अंगे के அவனை கேட்டா உங்களை வாங்கி சொன்னான். मेरा काश है. ओके बिल जे स्मॉल बिल है. अरे क्या 30 ரூபாய் कोरियर 350 ரூபாய் बिल போட்டிருக்கே. ஜிஎஸ்டி क्या ஜிஎஸ்டி जीएसटी मेरा जीएसटी ஜிஎஸ்டி போடவே கூடாதா அப்படின்னு கேட்டா அதுக்கு எங்கள்கிட்ட பதில் இல்ல. ஆனா ஜிஎஸ்டி போடக்கூடிய நாடுகள்லயே இந்தியாவில தான் அதிகபட்ச ஜிஎஸ்டி போடப்பட்டிருக்கு, அதுவும் 28%. இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஜிஎஸ்டியே போடக்கூடாதா? இல்ல ஜிஎஸ்டினால எவ்வளவு நல்லது இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சார் மன்னிச்சுக்கங்க சார், நிறைய நல்லது இருக்கிறதாவே இருக்கட்டும். பட் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நாடுகள்லயே இந்தியாவில தான் அதிகபட்ச ஜிஎஸ்டி அப்படின்றதுதான் இங்க கேள்விக்குறியா நிக்குது. ஏன்னா இங்க பல அத்தியாவசிய பொருட்களுக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி விலை ஏற்றப்பட்டிருக்கு. சோ அதை தான் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். எல்லாத்துக்கும் மேல கொஞ்ச நாள் பொறுங்க, பேச எல்லாம் சரியா போகும் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தா டிமானிட்டைசேஷன் அப்ப இதே தான் சொன்னீங்க. ஞாபகப்படுத்தி